Good morning, student. I am Ramesh, Department of Mathematics, 11th Standard, Volume 2, Chapter 11, தொகை நுண்கணிதம், Integral Calculus. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது 11.4 தொகை நுண்கணிதம் பயன்பாடுகள். எடுத்துக்காட்டு 11.10 f dash of x is equal to 3x square minus 4x plus 5 மற்றும் f of 1 equal to 3 எனில் f of x ஐ காண்க. So given f dash of x equal to 3x square minus 4x plus 5. ஸோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது f of x வேல்யூ ஃபைண்ட் பண்ணோம். ஸோ கொடுத்துருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை f dash of x-ஐ இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு f of x வேல்யூ கிடைக்கும். ஸோ இன்டெக்ரல் f dash of x dx equal to integral 3x square minus 4x plus 5 into dx. Important question. ஸோ இன்டெக்ரல் 3x square minus 4x plus 5 into dx இது நம்ம இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா 3 into x cube by 3 வரும். x ஸ்கொயர் இருந்தால் q by 3 வரும். அதாவது பவர் கூட 1 ஆட் பண்ணி பவரில் என்ன வருதோ அதை அப்படியே கீழே நம்ம டினாமினேட்டருக்கு எடுத்துக்கிறோம். இப்போ 3 into x cube by 3 minus 4x square divided by 2 plus 5x plus c அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதிலேருந்து நம்ம f of x வேல்யூ ஃபைண்ட் பண்ணிக்கலாம். f of x is equal to x cube minus 2x square plus 5x plus c அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அடுத்தது f of 1 வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறோம். எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். f of xயில் அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப நமக்கு 1 minus 2 plus 5 plus 3 plus c அப்படிங்கிறது கிடைக்குது. அதாவது 1 f of 1 சப்ஸ்டியூட் பண்ணி 3க்கு நம்ம ஈக்குவல் பண்ணுறோம். அப்படி 3க்கு ஈக்குவல் பண்ணுறப்ப நமக்கு சியோட வேல்யூ -1 கிடைக்குது. சியோட வேல்யூ -1 கிடைக்குது. அதாவது இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 6 6 minus 4 6 minus 2 4 கிடைக்கும். இப்போ 4 plus c is equal to 3 இருக்கும். அப்போ c is equal to 3 minus 4 வரும். இதிலேருந்து நமக்கு சியோட வேல்யூ -1 கிடைக்குது. இப்போ இந்த சியோட வேல்யூ f of xயில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அடுத்து எடுத்துக்காட்டு 11.11 ஒரு தொடர்வண்டி மதுரை சந்திப்பிலிருந்து கோயம்புத்தூர் நோக்கி பிற்பகல் 3 மணிக்கு v of t என்னும் திசைவேகத்தில் புறப்படுகிறது. இங்கு t ஆனது மணிகளில் கணக்கிடப்படுகிறது. மாலை 5 மணிக்கு அத்தொடர்வண்டி எவ்வளவு தூரம் பயணித்திருக்கும்? ஸோ திசைவேகம் v அப்படின்றது ds by dt. v of t கொடுத்துருக்கூடியது என்ன அப்படின்னா 20t plus 50. ஸோ v of tன்றதை நம்ம dsன்னு எடுத்துக்கலாம். ds அதாவது ds by dtயை நம்ம இன்டகிரேட் பண்ணுறோம். dt இந்த சைடு கொண்டு போயிடும். அப்போ ds இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா s கிடைக்குது. இதை இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா 20t square by 2 plus 50 into t plus c. இதிலேருந்து நம்ம s is equal to 10t square plus 50t plus c அப்படிங்கிறது கிடைக்குது. இதில் டீயோட வேல்யூ இனிஷியல் வேல்யூ டி எஸ் இதனோட வேல்யூ நம்ம 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சியோட வேல்யூ 0ன்னு கிடைக்கும். சி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். அந்த சியோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு 10t ஸ்கொயர் ப்ளஸ் 50t மட்டும் கிடைக்கும். அடுத்தது t இஸ் ஈக்குவல் டு 2 எனில் டீயோட வேல்யூ 2 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 140 கிலோமீட்டர் கிடைக்குது. t ஈக்குவல் டு 2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 140 கிலோமீட்டர் கிடைக்குது. அடுத்தது எடுத்துக்காட்டு 11.12 ஒரு நபரின் உயரம் h சென்டிமீட்டர் மற்றும் எடை w கிலோகிராம். அவரின் எடையின் மாறும் உயரத்தை பொறுத்து
தோராயமாக dW/dh ஈக்குவல் டு 4.364 × 10⁻³ h² என கொடுக்கப்பட்டுள்ளது எனில் எடையை உயரத்தின் சார்பாக காண்க. ஒரு நபரின் உயரம் 150 சென்டிமீட்டராக இருக்கும்போது எடையை காண்க. ஒரு நபரின் உயரம் 150 சென்டிமீட்டராக இருக்கப்ப எடையை கண்டுபிடிக்கணும். எடையின் மாறும் வீதம் dW/dh ஈக்குவல் டு 4.364 × 10⁻⁵ h². ஸோ இதிலிருந்து உயரத்தை பொறுத்து எடையின் மாறும் வீதம் அப்படிங்கிறது dW/dh ஈக்குவல் டு 4.364 × 10⁻⁵ h². ஸோ இதிலேருந்து நமக்கு W வேணும் அப்படின்னா இதை கொடுத்துருக்கக்கூடிய இதை இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு W வேல்யூ கிடைக்கும். ஸோ அப்படி பார்த்தோம்னா நமக்கு இந்த h² அப்படிங்கிறது h³/3 நமக்கு கிடைக்கும். இந்த வேல்யூஸ் எல்லாமே நமக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ உயரம் 0 எனும்போது அந்த நபரோட எடையும் 0 இருக்கும். ஸோ h = 0 W = 0 எனில் சியை நம்ம சியோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ இதிலிருந்து நமக்கு W = 0 h = 0 சப்ஸ்டிட் பண்ணுறப்ப நமக்கு சியோட வேல்யூ 0ன்னு கிடைக்கும். ஸோ சி வேல்யூ 0ன்னு இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு ஒரு நபரின் எடை மற்றும் உயரமாற்றுக்கான தொடர்பு நமக்கு கிடைக்கும். இதில் உயரம் 150 சென்டிமீட்டர் எனும்போது அவரின் எடை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ W = 4.364 × 10⁻⁵ ஹச்சோட வேல்யூ 150 3/3. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறப்ப நமக்கு வரக்கூடிய ஆன்சர் 49 கிலோகிராம். 49 கிலோகிராம் அப்படிங்கிறது எடை ஆகும், தோராயமான எடை. அடுத்து 11.13 ஒரு மரத்தின் வளர்ச்சி T ஆண்டுகளில் 18/√T சென்டிமீட்டர் பர் ஆண்டு எனும் வீதத்தில் வளர்கிறது. T = 0 என இருக்கும்போது உயரம் 5 சென்டிமீட்டர் ஆகி இருக்கும் என எடுத்துக்கொண்டால் 4 ஆண்டுகளுக்கு பிறகு மரத்தின் உயரத்தை காண்க. எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு மரத்தின் உயரம் 149 சென்டிமீட்டர் வளர்ந்திருக்கும்? ஸோ காலம் Tயை பொறுத்து ஹச்சின் மாறு வீதம் அப்படிங்கிறது dH/dt = 18/√T = 18 × T⁻⁻⁴/2. 18 × T⁻⁻⁴/2. ஸோ இதை நம்ம இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா dH/dt அப்படிங்கிறது h இன்டகிரல் 18 T⁻⁻⁴/2 dt. இதை நம்ம இன்டகிரேட் பண்ணுறப்ப 18 நமக்கு தனியாக வந்துடும். T⁻⁻⁴/2 அதை இன்டகிரேட் பண்ணால் 2 × T⁻⁻⁴/2 + c கிடைக்கும். இந்த 2 × 18 36√2√T + c அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ T = 0 எனும்போது உயரம் 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. T = 0 எனும்போது உயரம் 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹச்சுக்கு பதிலாக நம்ம 5 சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். T = 0 சப்ஸ்டிட் பண்ண அந்த இடத்துல 0 வரும் + c அப்படிங்கிறது கிடைக்கும். இதிலேருந்து c = 5ன்றது நமக்கு கிடைக்கும். இந்த c = 5ன்றதை இந்த சமன்பாட்டில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா h = 36√T + 5 கிடைக்கும். இதிலிருந்து நமக்கு 4 ஆண்டுகளுக்கு பிறகு மரத்தின் உயரம் கண்டுபிடிக்கணும்.
அப்போ t is equal to 4 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 36 into root of 4 plus 5. ஸோ அது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 36 into 2 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 72 plus 5 75. ஸோ 4 ஆண்டுகளுக்கு பிறகு மரத்தின் உயரம் 77 சென்டிமீட்டர். h is equal to 149 சென்டிமீட்டர் அப்படின்னா நம்ம டீயோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு மரத்தின் உயரம் 149 சென்டிமீட்டராக வளர்ந்துருக்கும். எத்தனை ஆண்டுகள் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அப்போ h is equal to 149 சென்டிமீட்டர் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஹச்சோட வேல்யூ 149 equal to 36 root of t plus 5. இதிலிருந்து நம்ம இந்த 5 இந்த சைடு எடுத்துகிட்டு வரோம், -5 ஆகும். அப்புறம் 36 டினாமினேட்டர் கொண்டு வரோம். ஸோ அப்படிங்கிறப்ப நமக்கு ரூட் ஆஃப் டீயோட வேல்யூ 4 கிடைக்குது. இதை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 16 கிடைக்கும். அப்போ உயரம் 149 சென்டிமீட்டர் வளர 16 ஆண்டுகள் எடுத்துக்கொள்கிறது. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது 11.14. மாணவன் ஒருவர் தன் மோட்டார் சைக்கிளில் 24 மீட்டர் பர் வினாடி வேகத்தில் சென்று கொண்டிருக்கும்போது குறிப்பிட்ட தருணத்தில் தனக்கு முன்பாக 40 மீட்டர் தொலைவில் இருக்கும் தடுப்பின் மீது மோதலை தவிர வாகனத்தை நிறுத்த வேண்டியுள்ளது. உடனடியாக தன்னுடைய வாகனத்தை 8 மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர் எதிர்முடுக்கத்தில் வேகத்தை குறைக்கிறார் எனில் வாகனம் தடுப்பின் மீது மோதுவதற்கு முன் நிற்குமா? ஸோ மோட்டார் சைக்கிளோட திசைவேகம் வின்னு எடுத்துக்கிறோம், முடுக்கம் ஏன்னு எடுத்துக்கிறோம். எஸ் என்பது தூரத்தை குறிக்கக்கூடியது. இப்போ வியை வந்து நம்ம ds/dtன்னு எடுத்துக்கலாம், ஏவை dv/dtன்னு எடுத்துக்கலாம். ஸோ மோட்டார் சைக்கிளின் எதிர் முடுக்கம் 8 மீட்டர் பர் வினாடி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஏங்கிறது எதிர் முடுக்கம், 8 மீட்டர் பர் வினாடி எதிர் முடுக்கம் அப்படிங்கிறனால -8 எடுத்துக்கிறோம். ஸோ v is equal to integral a into dt அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏயோட வேல்யூ -8 into dt. ஸோ இதை இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா -8 into t plus c1 கிடைக்குது. இப்போ வியோட வேல்யூ -8t plus c1. ஸோ பிரேக்கை பயன்படுத்தும் போது டீயோட வேல்யூ 0வாக இருக்கும், விங்கிறது நமக்கு 24ஆக இருக்கும். ஸோ அந்த t = 0 v = 24 இந்த சமன்பாட்டில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு c1ன்றது 24 கிடைக்கும். அந்த c1 வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா v = -8t + 24 கிடைக்குது. விங்கிறத நம்ம ds/dtன்னு எடுத்துக்கலாம், -8t + 24. ஸோ டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறதுனால இதை மறுபடியும் நம்ம இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது s is equal to -8t + 24 into dt. இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா -8 t²/2 கிடைக்கும். இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 4. இப்போ நமக்கு இந்த இடத்துல 4t² கிடைக்குது. 24 இன்டெகிரேட் பண்ணோம்னா 24t ப்ளஸ் ஆல்ரெடி ஒரு c1 இருக்கனால இங்கே c2ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ c2 அப்படிங்கிற வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா t = 0 s is equal to 0 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த c2 வேல்யூ கிடைக்கும். ஸோ ஸ்மால் s is equal to -4t² plus 24t plus c2, which implies 4 into 0 square plus 24 into 0 plus c2 equal to 0 கிடைக்குது. ஸோ s is equal to -4t² plus 24t.
ஸோ இதுக்கு அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வியோட வேல்யூ 0ன்னு எடுத்துக்கலாம். வாகனம் நிறுத்தப்படும் போது வியோட வேல்யூ 0. ஸோ v is equal to -80 + 24லேருந்து நம்ம டீயோட வேல்யூ ஃபைன் பண்ணுறோம். t = 3. t = 3 அப்படின்னா நம்ம எஸ்ஸில் எஸ்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். இப்போ -4t² + 24 × t. s is equal to -4 × 3² + 24 × 3. இதிலேருந்து நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது அப்படின்னா 36 கிடைக்குது. 36 மீட்டர் கிடைக்குது. இது வந்து less than 40 மீட்டராக இருக்குது. ஸோ வாகனம் தடுப்பிற்கு முன் 4 மீட்டருக்கு முன்பே நிற்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது 11.4ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின் f dash of c f dash of x is equal to 4x minus 5. மேலும் f of 2 equal to 1 எனில் f of x காண்க. ஸோ இதிலிருந்து நம்ம f of x கண்டுபிடிக்கணும். f of x கண்டுபிடிக்கிறதுக்கு f dash of x இன்டகிரேட் பண்ணுறோம். இன்டகிரேட் பண்ணால் இன்டகிரல் 4x minus 5 dx. இப்போ 4x² by 2 minus 5x கிடைக்கும் ப்ளஸ் c. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 2x². 2x² minus 5x + c கிடைக்கும். ஸோ இதிலேருந்து இதுதான் f of xோட வேல்யூ. f of 2 is equal to 1 கொடுத்துருக்காங்க. இப்போ f of 2 equal to 2 × 4 minus 5 × 2 plus c. c equal to 1க்கு ஈக்குவல் பண்ணுறோம். அப்படி ஈக்குவல் பண்ணுறதுனால நமக்கு சியோட வேல்யூ 2 கிடைக்கும். c is equal to 2 கிடைக்கும். அந்த சியோட வேல்யூவை இந்த சப்செட்டில் f of xயில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ நமக்கு 2x² minus 5x + 2 அப்படிங்கிறது கிடைக்கும். இதிலே நம்ம செகண்ட் கொஸ்டின் பார்க்குறோம். f dash of x is equal to 9x² minus 6x and f of 0 equal to -3 எனில் f of x காண்க. இப்போ இதில் f dash of x இருக்குது. f of x வேணும் அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடியதை நம்ம இன்டகிரேட் பண்ணுறோம். 9x² minus 6x × dx. இப்போ இதிலிருந்து நம்ம 9x² அப்படின்னா 9x³ by 3 minus 6x² by 2. இப்போ இதில் இதையும் கேன்சல் பண்ணோன்னா 3x³ இதையும் கேன்சல் பண்ணால் 3. இப்போ 3x³ minus 3x² + c கிடைக்குது. 3x³ minus 3x² + c கிடைக்குது. இதிலிருந்து நமக்கு f of 0 equal to -3 அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக நம்ம இங்கே 0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்படி 0 சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப நமக்கு சியோட வேல்யூ -3 கிடைக்குது. அந்த சி வேல்யூவை இந்த f of xயில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு 3x³ minus 3x² minus 3. இப்போ 3 வெளியில் எடுத்தோம்னா 3 × x³ minus x² minus 1 கிடைக்கும். அடுத்து தேர்ட் கொஸ்டின் பார்க்குறோம். f dash of x is equal to 12x minus 6 மற்றும் f dash of 1 equal to 5 எனில் f of x காண்க அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ f double dash of x நம்ம கொடுத்துருக்கு. f double dash of x equal to 12x minus 6 கொடுத்துருக்கு. இதிலேருந்து நம்ம f dash of x வேணும் அப்படின்னா இதை இன்டகிரேட் பண்ணோம். இன்டகிரல் 12x minus 6 × dx equal to இதை இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா 12 × x² by 2 minus 6 கூட x ஆட் ஆகும் 6x + c1. இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 6 × x² கிடைக்கும். 6x² minus 6x + c கிடைக்கும். அது இல்லாமல் f dash of 1 equal to 5 கொடுத்துருக்காங்க.
அப்போ இதுதான் நமக்கு f dash of x. இதில் 1 சப்ஸ்டியூட் பண்ணி 5க்கு ஈக்குவல் பண்ணுறோம். அப்படி பண்ணுறப்ப நமக்கு இந்த c1 வேல்யூ 5 கிடைக்குது. c1 ஈக்குவல் டு 5 கிடைக்குது. f dash of 1 ஈக்குவல் டு 5 அப்படின்னா f of xயில் f dash of xயில் xக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணி அதை 5க்கு ஈக்குவல் பண்ணுறோம். இப்போ f dash of x is equal to 6x square minus 6x plus 5ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த f dash of xலேருந்து f of x வேணும் அப்படின்னா இந்த f dash of xஐ இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரேட் பண்ணுறப்ப இன்டகிரல் 6x square minus 6x plus 5 into dx. இப்போ இதிலிருந்து நமக்கு இதை இன்டகிரேட் பண்ணுறப்ப 6 into x cube divided by 3 minus 6x by 6x square by 2 plus 5 into x plus c2 கிடைக்குது. இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது இதையும் கேன்சல் பண்ணோம்னா 2x cube minus 3x square plus 5x plus c2. ஸோ இதிலிருந்து நம்ம f of 1 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு c2ஓட வேல்யூ 26 கிடைக்கும். அதுலேருந்து நம்ம f of x கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது 4th கொஸ்டின். ஒரு பந்து 39.2 மீட்டர்/வினாடி ஆரம்ப திசைவேகத்தில் தரையிலிருந்து மேல் நோக்கி எறியப்படுகிறது. இங்கே முடுகத்தை ஈர்ப்பு விசை பொறுத்து மட்டும் கருதும்போது எவ்வளவு நேரம் கழித்து பந்து தரையை வந்து மோதும்? எந்த வேகத்தில் பந்து தரையை மோதும்? பந்தானது எவ்வளவு தூரம் மேல் நோக்கி செல்லும்? இதில் ஏ ஆனது நம்ம -9.8 ஏ முடுக்கம் -9.8 அதை நம்ம dv/dtன்னு எடுத்துக்கலாம். dv/dt ஈக்குவல் டு -9.8. இதை இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வியோட வேல்யூ கிடைக்குது. v is equal to -9.8 into t plus c1 கிடைக்குது. இதில் நம்ம இனிஷியல் வேல்யூ t ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா வியோட வேல்யூ 39.2 கிடைக்குது. t ஈக்குவல் டு 0 எனில் டீயோட வேல்யூ 0 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு 39.2 c1 வேல்யூ கிடைக்குது. இந்த c1 வேல்யூவை ஃபர்ஸ்ட் இந்த v ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா v is equal to -9.8 into t plus 39.2 கிடைக்கும். அடுத்து இதை -9.8 plus 39.2 அப்படிங்கிறத ds/dt எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதிலேருந்து நம்ம s வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறோம். அதாவது dt வேல்யூ இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா இன்டகிரல் -9.8 into t plus 39.2 into dt. இதிலேருந்து s-ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறோம். s is equal to -9.8 into t square by 2 plus 39.2 into t plus c2ன்னு கிடைக்கும். இதை இன்டகிரேட் பண்ணுறப்ப ஸோ இதில் t is equal to 0 s is equal to 0 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா c2 வேல்யூ இதிலேருந்து நமக்கு c2ஓட வேல்யூ 0 கிடைக்கும். அப்போ எஸ்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு -4.9 t ஸ்கொயர் ப்ளஸ் 39.2 into t கிடைக்கும். மேல் நோக்கி செல்ல காலம் t என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா v is equal to 0 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு t-ஓட வேல்யூ 4 கிடைக்கும். t is equal to 4. ஸோ அதே மாதிரி கீழ் நோக்கி செல்ல காலம் t ஈக்குவல் டு 4. டோட்டலாக டைம் t ஈக்குவல் டு 8ன்னு எடுத்துட்டோம்னா t ஈக்குவல் டு 4 அப்படின்னா எஸ்ஸோட வேல்யூ -4.9 into t plus 39.2 into 4.
ஸோ v is equal to 9.8 u plus 9.8 into t. இங்கே u equal to 0 சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா 9.8 into 4 equal to 39.2 meter per second. ஃபிஃப்த் கொஸ்டின், ஒருவருக்கு ஏற்பட்ட காயமானது -3/t+2² cm² பர் நாள் என்ற வீதத்தில் ஞாயிற்றுக்கிழமை முதல் குணமடைய தொடங்குகிறது. திங்கட்கிழமை அன்று காயத்தின் பரப்பு 2 சென்டிமீட்டர் எனில் ஞாயிற்றுக்கிழமை அன்று காயத்தின் பரப்பு எவ்வளவாக இருக்கும்? இதே விதத்தில் தொடர்ந்து குணமாகிக் கொண்டிருக்கும் போது வியாழக்கிழமை என்று எதிர்பார்க்கும் காயத்தின் பரப்பு என்ன? கொடுத்துருக்கக்கூடியதுக்கு dA/dt = -3/t+2². இதை இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா -3 × t+2 ⁻² × dt எடுத்துக்கலாம். ஸோ a is equal to -3 × t+2 1/-1. இதிலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது 3/t+2 + c. ஸோ a is equal to t = 1 சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு 3/3 + c is equal to 2 அப்படிங்கிறது கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ. ஸோ இதிலேருந்து சியோட வேல்யூ 1 கிடைக்கும். c is equal to 1 சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல +1 கிடைக்கும். t = 0 அப்படின்னா 2.5 கிடைக்குது. அதே மாதிரி t = 4 சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு 1.5 ஸ்கொயர் சென்டிமீட்டர் கிடைக்குது. ஸோ இது வரைக்கும் கொடுத்துருக்கக்கூடியதை எழுதிக்கங்க. கம்பல்சரி நோட்டில் எழுதுங்க. எல்லா சாப்டர்ஸும் எழுதியிருக்கணும். ஸோ டெஃபினட்டாக கிளாஸ் ஒர்க்கு இம்பார்ட்டன்ட்.